Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல என்னோட travel painting kitல நான் என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியூ ஃபைண்டர் வச்சிருக்கேன். இது ஆக்சுவலா வந்து ஒரு நார்மல் MDF கட் அவுட் என்கிட்ட இருந்துச்சு. இதை தான் நான் வந்து வியூ ஃபைண்டரா யூஸ் பண்ணிக்கிறேன். வியூ ஃபைண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் அவுட்டோர் பெயிண்டிங்லாம் போகிறீங்கன்னா, ஏதோ ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குது அப்படின்னா, எந்த போர்ஷன்லேருந்து எந்த போர்ஷன் வரைக்கும் உங்கள் பேப்பரில் வந்து நீங்கள் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா, எந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து நம்ம பேப்பரில் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூ ஃபைண்டர் மூலமாக நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் மோடில் வேணும்னா நீங்கள் வியூ ஃபைண்டரை வந்து அப்படியே டில்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நாங்கள் ரீசெண்டாக கோவா ட்ரிப் போயிருந்தோம். அங்கே எடுத்த சில கிளிப்பிங்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் வந்து ஃப்ளை போர்டிங்கா. இங்கே தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஸ்போர்ட்டை. ஸோ அதை அப்படியே உங்கள் கூடயே ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். என்னோட பெயிண்டிங் கிட்டில் இருக்க அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பேலட் தான். இது வந்து நான் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கண்டெய்னர்லேருந்து கட் பண்ணி எடுத்தேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு சின்ன சைஸ் பேலட் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பேலட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க பெயிண்டிங் பேலட் தான் வேணும். ஏன்னா இன்கேஸ் இதில் வெட் பெயிண்ட் இருக்குன்னா நான் அப்படியே அதை வாட்டர் கலர் பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைனா கிளிப் பண்ணிக்கிறதுக்கு இது ரெண்டுத்துக்குமே எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஐட்டம். ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்டீல் ஸ்கேல் வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு பார்டர் மாதிரி ஏதாச்சும் போடணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல் வாட்டர் கலர் கேக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து கேமல் பிராண்டோட ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் கேக்ஸ் 24 ஷேட் வரும். நான் வந்து இதை விட சின்ன சைஸில் ஒரு கிட் வந்து வாங்கலான்னு இருக்கேன். அப்படி இல்லைனா நானே க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி நான் பண்ணேன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வீடியோ இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து நான் இந்த இவ்வளோ பெரிய பாக்ஸ் தான் வந்து நான் கேரி பண்ணுறேன். கேம்லின்லேயே வந்து குட்டியாக 30 ருபீஸ்க்கு ஒரு டப்பா கிடைக்கும். அது ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும். பட் அது வந்து ஸ்டூடெண்ட் கிரேட், எனக்கு ஆர்டிஸ்ட் கிரேட் வேணும். அதனால தான் நான் வந்து இவ்வளோ பெரிய டப்பா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டப்பாவில் வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் பெயிண்ட் வந்து வெட்டாக இருந்ததுன்னா டப்பாவோட கவரில் படாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இந்த பாக்ஸோட ஒரு ப்ரஷ் வரும். அதோட குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால நான் வந்து 000 ப்ரஷ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இங்கே டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ப்ரஷ் எல்லாம் துடைக்கிறதுக்கு நான் வேஸ்ட் கிளாத் வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே வச்சா நீட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் 2 பீஸ் ஆஃப் கிளாத் வச்சுருக்கேன். இன்கேஸ் ஒன்று யூஸ் பண்ணிட்டோன்னா பேக்கப்புக்கு இன்னொரு கிளாத் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் அப்படி இல்லைனா ஸ்பாஞ்ச் அது மாதிரி கூட நீங்கள் இந்த டப்பாவில் ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டு வருது இந்த கிளாத். இதை நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணி சின்னதாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸில் வைக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இன்கேஸ் உங்களோட வேஸ்ட் கிளாத் வந்து ஈரமாக இருந்தாலோ அப்படி இல்லைனா பெயிண்ட் ஓட்டியிருந்தாலோ அது மிச்சம் எந்த ஐட்டம்லேயும் படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சேஃபாக பாக்ஸில் போட்டு வைக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பெயிண்ட் ப்ரஷ் வாஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஹோட்டல் ரூம்ஸ்லாம் போகும்போது நம்மளுக்கு ஷாம்பூ அதெல்லாம் தருவாங்கள்ல, ஸோ அந்த பாட்டில் தான் இது. பாட்டிலோட நெக்கில் ஒரு பைண்டர் ரிங் யூஸ் பண்ணி கீச்செயின் ரிங்கோட அட்டாச் பண்ணியிருக்கேன். இது நான் ஏன் இப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ரீசன் பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில கிளிப்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பெரிய ரெட் கலர் பிளாஸ்டிக் கிளிப். இதே மாதிரி இன்னும் 2 குட்டி பிளாக் கலர் கிளிப்பும் வச்சுருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேப்பர் கிளிப். அடுத்தது வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு பெயிண்டிங் ப்ரஷ் தேவையில்லை. ஸோ நான் அதுக்கு வந்து ரவுண்ட் ப்ரஷ் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சுருக்கேன். பேசிக்காக நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரவுண்ட் ப்ரஷ், ஃப்ளாட் ப்ரஷ், அது இல்லாமல் நான் பாக்ஸ்குள்ளேயே ஒரு டீட்டெயிலிங் ப்ரஷ் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதோட போதும். பட் இருந்தாலும் இன்கேஸ் ஸ்பெஷாலிட்டி ப்ரஷஸும் தேவைப்பட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு இன்டர்சேஞ்சபிள் ப்ரஷஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ரஷில் வந்து 2 ஸ்க்ரூஸ் இருக்கும் டாப்பில். டிப் வந்து நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்குலர் ப்ரஷ், அதுக்கப்புறம் ஃபேன் ப்ரஷ், இது மாதிரி வந்து வேறு வேறு ப்ரஷஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ அது எது வேணுமோ நான் அதை அட்டாச் பண்ணிக்கலாம்.
ட்ராவல் அப்போ நீங்கள் 10-12 ப்ரஷ் தூக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு இன்டர்சேஞ்சபிள் செட்டு வாங்கி வச்சிட்டிங்கன்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி க்யூட்டான ஃபைல் ஃபோல்டர் தான் வச்சுருக்கேன். இந்த ஃபைலில் 300 GSM வாட்டர் கலர் பேப்பர்ஸ் வந்து எனக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி அண்ட் தென் மாஸ்கிங் டேப்பும் நான் வீட்லேயே ஒட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஃபைல் ஃபோல்டர் வந்து ரொம்பவே ஸ்டர்டியாக இருக்குது. நம்மளோட பேப்பர் வந்து மடங்காமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் தண்ணி எதுவும் படாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் மார்க்கர், ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் மார்க்கர், இது ரெண்டும் வச்சுருக்கேன். இது வந்து இன்கேஸ் எனக்கு வந்து பார்டர் இல்லை அவுட்லைன் ஏதாவது கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா லெட் பென்சில். ஸோ வரைகிறதுக்கு இல்லை அவுட்லைன் போடுறதுக்கு நம்மளுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லெட் பென்சில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு ஷார்ப்னர்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம ஜஸ்ட் லெட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தால் போதும். எரேசர் வந்து நீங்கள் நார்மல் எரேசர் கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த பென் மாதிரி இருக்கும்ல அந்த எரேசர் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து வாட்டர் ப்ரஷ் பென் வச்சுருக்கேன் இன்கேஸ் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுறதுக்கு. இதை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த ஃப்ரண்ட் டிப்பில் தண்ணி வந்து நம்மளுக்கு வரும். அதை வச்சு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து ஒயிட் ஜெல்லி ரோல் பென் வச்சுருக்கேன். இது வந்து ஏதாவது ஹைலைட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க. அடுத்தது வந்து வாட்டர் எரேசபிள் பென் வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அவுட்லைன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் லேட்டர் ஆன் வாட்டர் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது இது வந்து டிஸப்பியர் ஆகிடும். இதுவுமே வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பென். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேப்பர் கட்டர் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து 2 ஹேர் டை வச்சுருக்கேன். இன்கேஸ் கொண்டு வந்த ப்ரஷஸ் பென் இதெல்லாம் வந்து ஒரு பண்டில் பண்ண தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலான்னு. அடுத்த ஐட்டம் வந்து பிளாக் பென் வச்சுருக்கேன் இன்கேஸ் ஏதாவது அவுட்லைன் பண்ணோன்னா தேவைப்படும்னு. இந்த ப்ரஷ் வந்து நான் சும்மா ரேண்டமாக எடுத்து வச்சேன் இன்கேஸ் அதாவது ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பிளாக் கிளிப் வச்சுருக்கேன் ஏதாச்சும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மேக்னெட் பீஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த பவுச்சில் இருக்குது. இப்போ நீங்கள் அவுட்டோரில் பெயிண்ட் பண்ண போகிறீங்கன்னா எப்படி செட் பண்ணலான்னு காட்டுறேன். இந்த மெட்டல் பாக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்டடியாக இருக்கிறதுனால இதை தான் நான் வந்து பேஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கான பேப்பரை வந்து இந்த பாக்ஸோட லிட்டில் வந்து நான் வச்சுக்கிறேன். இது வந்து மெட்டல் பாக்ஸுன்றதுனால மேக்னெட் வந்து இதில் ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும். ப்ரஷ் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி பாட்டில் ரெடி பண்ணியிருந்தேன்ல, ஸோ அதில் இருக்க அந்த ரிங் ஹோல்டரை நான் மேக்னெட் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு பெரிய பேப்பர் கிளிப் வச்சுருந்தேன்ல, அதில் வந்து நான் ரெடி பண்ண பெயிண்டிங் பேலட்டை வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம அந்த பேப்பர் கிளிப் மேலே இந்த பெரிய கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அடுத்தது இந்த பிளாக் கிளிப் யூஸ் பண்ணி நான் கிளாத்தையும் வந்து கூட அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் அவுட்டோரில் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு பேப்பர் இருக்குது, கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பெயிண்ட் பேலட் இருக்குது, அதுக்கப்புறம் உங்கள் ப்ரஷ் வாஷ் பண்ணுறதுக்கு பாட்டில் இருக்குது, அண்ட் தென் அது துடைக்கிறதுக்கு வேஸ்ட் கிளாத்தும் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஹேண்டியான ஒரு பெயிண்டிங் கிட். அவ்வளோதான். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் த வீடியோ. இந்த வீடியோவோட எண்டில் ஒரு குட்டி ரீகேப் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நான் இதில் ஷோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் இஃப் யூ நீட் இட் ப்ளீஸ் செக் அண்ட் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.